அனைவருக்கும் வணக்கம். ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரியின் 3ஆம் நாள் மற்றும் 4ஆம் நாளுக்கு உண்டான வழிபாடு மற்றும் அர்ச்சனைகள் பற்றியும், நம் மனதில் ஏற்படும் மனபயங்கள் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவ இந்த ஒரு வழிபாடு அதற்கு தீர்வு தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். வாங்க அந்த தீர்வு என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம். எங்கும் எதிலும் வெற்றியை கொடுப்பவள் போர் தெய்வமான வாராகி தேவி. தன் பக்தனின் பக்திக்கு எளிதில் வசப்படக்கூடிய தாயை ஒரு மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சு கூப்பிடுங்க. அம்மா அன்போடு நம் மனதில நிறைவாங்க. அழைக்கும் போதெல்லாம் அழுங்காமல் தோற்றக்கூடியவள் தான் வாராகி. தன் எதிர்ப்புகளை முறித்து எண்ணங்களை கைகூட செய்பவள் வாராகி. இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகியை அழைக்கும் பக்தர்களுக்கு அன்பானவளாக தோற்றமளிப்பாள். கொடியவர்களுக்கு மிகவும் கொடியவளாக இருப்பாள். கருணை மிகுந்த தாய் தன் கரங்களை கொண்டு தன்னை அன்போடு காப்பாள். வாராகி தேவியை இந்த நவராத்திரியில் நாம் வழிபடும் போது எந்த செயலிலும் நமக்கு தடை ஏற்படாது, எந்த செயலிலும் நம்மளுக்கு துயரமும் ஏற்படாது, மனதில எந்த ஒரு பயமும் இருக்காது, நம் வாழ்க்கையில கவலையும் இருக்காது, எந்த செயல் எடுத்தாலும் அதற்கு தடுமாற்றமும் ஏற்படாது. ஏனென்றால் அந்த வாராகி தேவி நமக்கு ஒரு கவசமாகவே இருக்கிறாளே, நம்மளுக்கு எங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்பட போகுது. அதனால இந்த நேரத்துல நம்ம மனதார பிரார்த்தனை செய்யணும். அன்போடு நம் பக்தியை வாராகி தேவிக்கு நம்ம அளிக்கணும். வாராகி தேவிக்கு எந்த அளவுக்கு நம்ம பக்தியை அளிக்கிறோமோ அதை விட பன்மடங்கு மலை போல நம்மளுக்கு அருள் பொழிவாங்க. வாராகி தேவியை மனமொன்றி துதிக்கும் தன் பக்தர்களுக்கு கவலையே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அம்மா வெற்றி, சங்கு ஒலிக்க, வாளும் சூலமும் தாங்கியவளாகவே நம்மளுக்கு துணை நிற்கிறா. அப்படி துணை இருக்கும் போது வாராகியை கண்டு நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு துயரமும் இல்லை. வாராகிய அன்போடு பணியும் அன்பர்களுக்கு நவகிரகங்களாகவும் பகைவராலும் கூட நம்மளுக்கு ஆபத்து ஏற்படாது. வாராகியுடைய அருள் ஒரு பெரிய கவசமா நமக்கு நிற்கும். உயிர் துணையாக விளங்கும் அருள் திரள் நாயகி தான் வாராகி தாய். இது மாதிரி வாராகி அம்மாவை பத்தி நம்ம பல விதங்களாக நம்ம சொல்லி கொண்டே போகலாம். வாராகியுடைய வழிபாடு மிகவும் சிறப்புடைய ஒரு வழிபாடாகவே இருக்கும். இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம என்ன நினைத்து வேண்டினாலும், என்ன வழிபாடு செய்தாலும் அதற்கு 100 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த 3ஆம் நாள் 4ஆம் நாள் வழிபாடு என்ன அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாராகி அம்மாவை வணங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படி வணங்காவிட்டா உங்களுக்கு என்ன நிகழும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப பக்தின்னு நம்ம சொன்னா வெறும் கும்பிடு போட்டு வணங்கினா மட்டும் போதாதுங்க. நம்ம அழுத்தமான நம்பிக்கையோடும் உள்ளார்ந்த பற்றோடும் நம்ம வாராகி அம்மாவை வணங்கணும். அப்படி வணங்கும் போதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை ஒரு உண்மையான சந்தோஷமான அருள் நிறைந்த வாழ்க்கையாக நம்மளுக்கு இருக்கும். வாராகி தேவியை இந்த நவராத்திரியில் நம் வழிபடும் ஒரு காலம் ஒரு கற்பக விருட்சம் காலம் அப்படின்றது சொல்லப்படலாம். இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும் சரி, என்ன வேதனை இருந்தாலும் வாராகி அம்மாவிடம் நீங்க அன்போடு ஒரு கருணையோடு கண்ணீரோடு நீங்க சொல்லி பாருங்க. அந்த கவலைகள் எல்லாம் பறந்து போகும், எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்து போகும். சரி, இப்போ எல்லா விஷயம் நம்ம வாராகி அம்மா பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த 3ஆம் நாள் 4ஆம் நாளுக்கு உண்டான வழிபாடுகளும் அர்ச்சனைகளும் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ 3ஆம் நாள் திங்கக்கிழமை வந்திருக்கு. இப்போ இந்த 3ஆம் நாள்ல அதிகாலையில நம்ம எழுந்து குளிச்சு முடிச்சு வீடெல்லாம் சுத்தம் செஞ்ச பிறகு நம்ம எளிமையான முறையில பானகம் வைத்து கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு பால் வச்சு கூட நம்ம எளிமையான பூஜையை வாராகி அம்மாவுக்கு செஞ்சிடலாம். இப்ப இரவு என்ன பூஜை செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இரவு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதே போல வழக்கம் போல பஞ்ச விளக்குகள் ஏற்றிடணும். முதல்ல அம்மாவுக்கு ஏற்றிட்ட பிறகு உங்களால் முடிஞ்ச எதனா ஒரு நெய்வேதியம் நீங்க வைக்கலாம். இன்று நீங்க தயிர் சாதம் நெய்வேதியமா மாலை நேரத்துல வச்சுட்டு இப்போ அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றி அம்மா முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்க கவலையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்ட பிறகு இப்போ அதுக்கப்புறம் இந்த வழிபாடுங்க செய்யணும். என்ன அர்ச்சனை செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்று திங்கட்கிழமை திருநீர் அர்ச்சனை செய்யணும், திரிகோண வழிபாடு செய்யணும். இப்ப திரிகோண வழிபாடு எப்படி செய்யணும், என்னென்ன மந்திரங்களை சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நவராத்திரியின் 4ஆம் நாள் என்ன வழிபாடு செய்யணும்ன்றது எளிமையா தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் நாளும் அதே போல காலையில வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு பானகம் வச்சு வழிபாடு செஞ்சிடுங்க. இரவு என்ன அர்ச்சனை செய்யலாம் அம்மாவுன்னு பாத்தீங்கன்னா, இரவு பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை பூக்கள் கொண்டு அம்மாவுக்கு
நம்ம அர்ச்சனை செய்யறது ரொம்ப சிறப்பானது. என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சக்கரை பொங்கல் வைத்து அம்மாவுக்கு நம்ம வழிபாடு செய்யலாம். 3ஆம் நாள் என்ன வழிபாடு செய்யணும், 4ஆம் நாள் என்ன வழிபாடு செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ வாங்க 3ஆம் நாளுக்கு உண்டான அர்ச்சனையும் 4ஆம் நாளுக்கு உண்டான அர்ச்சனையும் அதுக்குண்டான வழிபாடுகளும் பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாடு தான் இப்போ ஆஷாட நவராத்திரி 3ஆம் நாள் அன்று திங்கக்கிழமை வந்திருக்கு. இந்த திங்கக்கிழமையில வாராகி அம்மாவுக்கு என்ன வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இரவுல அம்மா போட்டோவுக்கு பூக்கள்லாம் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க. அலங்காரம் செஞ்ச பிறகு பஞ்ச விளக்குகள் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அம்மா முன்னாடி உட்காந்து உங்க மனக்குறைகளை அனைத்துமே சொல்லிடுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, என்ன நிறைவேறணுமோ அந்த வேண்டுதல் மொத்தம் அம்மாவிட்ட சொல்லி முடிச்சிட்ட பிறகு இப்போ அம்மாவிடம் நீங்க உங்க குறைகள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அம்மாவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஷேமலாய வித்மகி அல அஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரம் சொல்லிட்டு ஓம் வாராகி போற்றி, பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ரகோஷம் இதை சொல்லி முடிச்சிட்ட பிறகு அம்மாவுடைய 12 திருநாமங்கள் சொல்லணும். 12 திருநாமங்கள் சொல்லி முடிச்சிட்ட பிறகுதான் இந்த அர்ச்சனையை நீங்க தொடங்கணும். இப்போ இந்த அர்ச்சனைக்கு தேவையான உண்டான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பொருள் தான். ஒன்று அம்மாக்கே உரிய செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் திருநீர், அதுக்கப்புறம் ஜவ்வாது. இந்த 3 பொருட்கள் தான் தேவைப்படும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜவ்வாதை கொஞ்சோண்டு இந்த திருநூறுல மிக்ஸ் பண்ணிக்கணும். திருநூறுல இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அம்மாவுக்கு நான் ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை கொண்டு திரிகோண வழிபாடு செய்து அந்த திருநீரை சேமித்து வச்சு நீங்க தினமும் நெற்றியில வச்சுட்டு வந்தா உங்க மனதில் ஏற்படும் பயங்கள் அனைத்துமே விளங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மன பயம் அதிகமா இருக்கு. இந்த பயத்தினால அவங்களால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியல. அதிகமான நோய்களுக்கு உள்ளாகுறாங்க. இந்த பிரச்சனைனால வீட்டில் எப்போதும் நிம்மதி இல்லாம ஒரு மன குழப்பத்தோடவே இருக்கிறது. இதனால இதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த வழிபாடை இன்று திங்கட்கிழமையில செய்யறதுனால நமக்கு இருக்கும் அனைத்து பயங்களுமே நீங்கிடும். ஒரு சிறப்பான வழிபாடு. இந்த வழிபாடை சரியான நேரத்தில் செய்யுங்க. அம்மாவுடைய அருளையே பெறுங்க. இப்போ இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றது பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சோண்டு இந்த மோதிர விரலால இந்த கட்டை விரல் ஒன்று சேர்த்து இப்போ கொஞ்சோண்டு திருநீர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாராகி அம்மா முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் க்ளாம் வம் வாராகியே நமக, ஓம் ஐம் க்ளாம் வம் வாராகியே நமக, ஓம் ஐம் க்ளாம் வம் வாராகியே நமக அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு முக்கோண வடிவு போடுங்க. இதான் திரிகோண வழிபாடு. இந்த மந்திரத்தை சொல்லிட்டே ஓம் ஐம் க்ளாம் வம் வாராகியே நமகன்னு சொல்லி இதை முக்கோணம் போல போடுங்க. முக்கோணம் போல அமைத்து இந்த மந்திரத்தை 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. இது மாதிரி திரிகோண வழியில நீங்க அர்ச்சனை செய்து இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருநீரை பத்திரமா எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு இதை தினமும் உங்க குழந்தைகளுக்கும் நீங்களும் இரவு படுக்கும்போது நெற்றியில வச்சுட்டே வாங்க. உங்க மனதில் ஏற்படும் பயங்கள் அனைத்துமே விலகிடும். வாராகியுடைய அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும். அம்மாவுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அதனால் தவறாம இந்த வழிபாடை நீங்க திங்கட்கிழமை இரவு செஞ்சு இந்த திருநீரை தினமும் வச்சுட்டு வாங்க. உங்க மனதில் ஏற்படும் பயம் எல்லாம் நீங்கிடும். இப்போ 4ஆம் நாளுக்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வந்ததுனால வாராகி அம்மாவுக்கு 3 விதமான பூக்கள் கொண்டு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அதே போல மாலை வேளையில அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு 5 விளக்குகள் ஏற்றிட்ட பிறகு அம்மா முன்னாடி உட்காந்து உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு 3 விதமான பூக்கள் எடுத்துக்குங்க. ஒன்று மஞ்சள், சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த 3 பொருள் எடுத்துக்குங்க. 3 விதமான பூக்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ அம்மாவுக்கு நீங்க அர்ச்சனை செய்யணும். மாமூலா நான் சொன்ன மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட் அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாராகி அம்மா மந்திரம் சொல்லிட்டு அப்புறம் 12 திருநாமங்கள் சொல்லி முடிச்சிட்ட பிறகு இப்போ இந்த பூக்கள் கொண்டு மந்திரத்தை அர்ச்சனை செய்யணும். பூக்கள் கொண்டு 3 விதமான பூக்களை ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ இந்த பூக்களை கொஞ்சோண்டு கையில் எடுத்து இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவுக்கு வழிபடுங்க. இந்த செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான வாராகி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் க்ளாம் அதிசய காரிய சித்தி தாயே நமக, ஓம் ஐம் க்ளாம் அதிசய காரிய சித்தி தாயே நமக அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு 108 முறை இந்த பூக்கள் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க.
இப்படி நீங்க சொல்லி வழிபடும் போது உங்க குடும்பத்துல ஏற்படும் சண்டை சச்சரவு, கவலைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களும் நீங்கி நிம்மதி சந்தோஷமும் கூடும். அது மட்டும் இல்லாம பல தடைகளும் உங்களுக்கு நிவர்த்தி அடையும். இப்போ இந்த 2 மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை சொல்லி வாராகி அம்மாவை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வழிபாடு 3ஆம் நாள் 4ஆம் நாளும் தவறாம செய்து உங்க அனைத்து கஷ்டங்களும் போக்கிடுங்க. எப்போதும் வளமோட வாராகி அருள் நிறைந்திருக்கட்டும். இந்த பதிவு இதோடு முடிச்சிருக்கேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.